காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் தான் நிற்கிறோம். நைட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நம்ம சூப்பராக இந்த மழையில் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை சொல்லியிருக்காங்க. இந்த மழையில் தான் வந்து ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி பண்ண போகிறோம். எங்கே போகிறோம் தானே நீங்கள் எப்படியும் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் பஸ்ஸு வந்தோன்னே உங்களுக்கு எங்கே போகிறேன், எப்படி போகிறேன் என்னன்னு சொல்கிறேன். டைமு பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. நமக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் நான் போர்டிங் போட்டிருக்கேன். 9 o'clockனு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு வருதா என்னென்னு பார்க்கலாம். அப்படியே திரும்பணுன்னா இங்கே சூப்பரான ஒரு பஸ் நிற்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேராவூரணி போகிற டெல்டா கிங்கு. நீங்கள் வேண்டாம் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம ஒரு நாள் ஏன் ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குது வண்டி பார்க்கவே. வண்டி பார்த்தீங்கன்னா பட்டாசாக இருக்குது பாருங்கள். வீல் பேடு கேப்டன் அமெரிக்காவா இல்லை சூப்பர் மேனு, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா, என்னன்னு தெரியலையே. சரி நீங்கள் தெரிஞ்சால் என்னென்னு போடுங்க. நான் மார்வெல்லாம் பார்க்க மாட்டேன். பார்த்தீங்களா செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. பின்னாடி அப்படியே ஒரு அமெரிக்கன் கொடி மாதிரி சூப்பராக இருக்குது வண்டி பார்க்கவே. ஃபைனலி டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிடுச்சு. நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதோ வருது பாருங்கள். பஸ்ஸில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 பைலட் அண்ணா இருக்காங்க. நான் உங்கள் பேர்ண்ணா? சங்கர் அண்ணா. இங்கே நம்ம இன்னொரு பைலட் அண்ணா இருக்காங்க. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? வினோத். ஓகேண்ணா. உங்களுக்கு எந்த ஊர்ண்ணா? வேதாரண்யம் பக்கம். சரிண்ணா. உங்களுக்குண்ணா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. நம்ம அண்ணன் அப்புறம் இன்டர்வியூ தருவார், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பஸ் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, செம்ம அமைதியாக இருக்குது. அதனால தான் நான் சவுண்டு கம்மியாக பேசிகிட்டு இருக்கேன். பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறத நான் என் பர்த்துக்கு போயிட்டு சொல்கிறேன். என் பர்த்தில் மேலே ஏறினாலும் சரி, கீழே உட்காந்தாலும் சரி, இங்கே செப்பல் வைக்கிறதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. நவுத்தி வச்சுட்டா யாரும் எடுக்க மாட்டாங்க. நமக்கு சீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஏசி வெண்ட் இருக்குது, ப்ளஸ் சார்ஜிங் போட்டு சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கு ப்ளஸ் ஸ்பீக்கர். ஹெட்ஃபோன் தருவாங்களா என்னென்னு தெரியல, ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் டிவி இருக்குது. நான் போட்டால் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி 2 ஏசி வெண்ட்டு ரொட்டேட்டட் டைப்பில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு பேக் சைட்லேயும் 2 ஏசி வெண்ட்டு ரொட்டேட்டட் டைப்பில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹோல்டர் ஒன்று இருக்குது. இது டிவிக்கான சுவிட்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு பில்லோ அண்டு பெட்ஷீட் கூட கொடுக்குறாங்க. இது என்ன வண்டினே நான் சொல்ல, இது எம்ஜி லீராவோட பஸ்ஸு தான். இது பாரத் பென்ஸோடது. நான் அதை பற்றி ஃப்ரண்ட்டில் போய் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோட BS6 எம்ஜி லீராவில் பில்ட் பண்ணது. மிச்சது எல்லாத்தையும் அண்ணன் சொல்லுவாங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? சங்கர். ஓகே. எத்தனை வருஷமா நான் RSMIL ஒர்க் பண்ணுறீங்க? ஜாயின் பண்ணேன். ஓகே. ஒரு 10 மாதம் வெளில போயிட்டேன். ஓகே ஓகே. இப்போ வந்து 3-4 வருஷம் ஓடிட்டு. ஓகேண்ணா. இந்த வண்டி வந்து எத்தனை ஒரு 5-6 மாதம் தான் ஆகுது. ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி கும்பகோணம் லைன் ஓடிட்டு. ஓ, ரூட் பஸ் ஓட்டிகிட்டு இருந்தீங்க? எனக்கு கும்பகோணம் தான். கும்பகோணம் பஸ் ஓடுது. கம்பெனியில் வந்து 6 வண்டி இருக்குது ரூட் பஸ். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே பஸ் இருக்குது. ஓகேண்ணா. நீங்கள் அசோக் லைன் ஓட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. அதுக்கும் பாரத் பென்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசமாக தெரியுது உங்களுக்கு? பாரத் பென்ஸ்னா நம்ம வண்டி சொகுசாக இருந்தது. ரெண்டாவது மைலேஜ் கொடுக்கும். நம்ம ஓட்டுற டெக்னிக் வந்து
இங்கே மைக்கு வச்சுருக்கீங்க, மைக்கில் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவீங்களா எப்படி அது? பைக்கில் வந்து நம்ம டீ டைம் வந்து பண்ணுறோம், இல்லை சீட்டு இறங்குற வச்சுருந்தோம் அந்த மைக்கில் கூப்பிட்றோம், எடுத்து வந்துடுவாங்க. ஓகே, எல்லாமே மைக்கு கம்யூனிகேஷன் தான். ஓகேண்ணா, தேங்க்ஸ். தூக்கி இருப்பாங்க, நம்ம கஷ்டம் பண்ணல, மைக்கில் கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக். ஓகே. நான் வர பேசஞ்சர் அவங்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? வர பேசஞ்சருக்கு வந்து அவங்களுக்கு சௌகரியத்துக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். அவங்க படுக்கும்போது வந்து பெட்ஷீட்டில் செருப்பு காசுலாம் போட்டுப்பாங்க, செருப்பு ஷூ இதெல்லாம் போட்டுப்பாங்க, சீட்டு கீழே கேட்டு யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் அட்வான்ஸ் தான் நம்மளே சொல்லி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதோடு நீங்கள் செப்பல் சேரோட மேலே ஏறினீங்கன்னா க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். அண்ணன் சொல்கிற மாதிரி கீழே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் செப்பல் வச்சுருங்க. அதான் அங்கே தான். ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி சாப்பிட்டீங்கனாலோ ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சிங்கனாலும் ஒரு ஓரமாக வச்சா கூட அவங்க எடுத்துப்பாங்க, எதுவும் சிந்தாமல் இதெல்லாம் சாப்பிடுவோம். டீசெண்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ஏன்னா எல்லா பேசஞ்சர் வருவாங்க. ஆமாம், லோ கம்பெனி வருவாங்க, இல்லை அப்படின்னு வருவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம டீல் பண்ணுவோம். அண்ணன் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அங்கே ஆர்எஸ் மணிங்கிற லோகோ, இங்கே பைலட்டு இது மாதிரியே பைலட் ஷர்ட் மாதிரியே இங்கே ஒரு ஸ்டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நம்ம வாங்க வேதாரண்யத்தை நோக்கி கிளம்பலாம். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேயும் கிளம்பி போயிட்டுருக்கு. பிக்கப் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ரூட்டு பிக்கப் தான். தெரியுதா? கோயம்பேடு, வடபழனி, அசோக் பில்லர், சைதாப்பேட்டு, கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, மத்திய கைலாஷ் வழியாக நம்ம திருவான்மியூர், சோழிங்கநல்லூர், அது வழியாக நமக்கு அப்படியே மகாபலிபுரம் ரூட் எடுத்து போயிடுறாங்க. ஃபுல் ஈசிஆர் ரூட்டு. நமக்கு அதே மாதிரி ஈசிஆர் ரூட்டுனாலே உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் ரூட் வழியாக தான் போவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் கூட நீங்கள் போய்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிங்க. சூப்பர் ரீலு அதெல்லாம் நம்ம போகிற பஸ்ஸே சூப்பராக வீடியோலாம் எடுத்து போட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 300 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. என்னடா ஆர்எஸ் மணி இந்த பாட்டில் அப்படின்னு பார்க்காதீங்க, நான் சைடில் இங்கே போடுறேன், இங்கே ஃபோட்டோ போடுறேன். எல்லோ கலரில் சூப்பராக பாட்டில் கொடுப்பாங்க. அதை நான் கேட்டேன் அண்ணன்ட்ட, ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம். வந்தோன்னு உங்களுக்கு வேறு வந்துடும். நமக்கு இன்றைக்கி இந்த பாட்டில் தான். எமர்ஜென்சி பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா ஒன்று இருக்குது, ப்ளஸ் உங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அப்படியே பேக்கில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. கடைக்கடை போடுறோம். இப்போ நம்ம செகண்ட் டிரைவர் அண்ணா வந்து மாறிட்டாங்க. வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம்.
ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா மரக்காணம் பக்கத்தில் ஸ்ரீ சாய் சரவணாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. டாய்லெட் பார்த்தீங்கன்னா பே அண்ட் யூஸ் தான், பட் சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். அப்படியே நம்ம கூட செகண்ட் டிரைவர் என்ன இருக்காங்க. எத்தனை வருஷமான ஆர்எஸ் மைல டிரைவராக இருக்கீங்க? 1 இயர் பக்கமாக இருக்கண்ணா. ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி எந்த வண்டிண்ணா ஓட்டிகிட்டு இருந்தீங்க? அசோக் லேலாண்டா? அசோக் லைலாண்ட். இப்போ வந்து பாரத் பென்ஸ் ஓட்டுறீங்க. இதுக்கு உங்களுக்கு எப்படின்னு இருக்குது? லைலாண்டோட இது நல்லா தானே இருக்குப்பா. நல்லா இருக்குது, சூப்பராக, நல்லா சொகுசாக இருக்கா? ஓகேண்ணா ஓகேண்ணா. வர பேசஞ்சருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேசிட்டு நம்ம வந்து வண்டி க்ளீனாக வச்சுருக்கோம் நீட்டாக. அதேமாரி அவங்க இறங்கி போகிறப்பையும் அவங்க க்ளீனாக நீட்டாக இருக்கிறோம். ஓகே தான். சில பேர் செப்பலோட மேலே சீட்டில் ஏறிடுறாங்க. கீழே வச்சுட்டு மேலே கீழே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டாங்கன்னா போதும். நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஓகே தான். வேறு ஒன்றும்
மணி பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. நம்ம வேளாங்கண்ணி தாண்டி வேதாரண்ய ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஏன் நம்ம ஆர்எஸ் மணியில் வேதாரண்யம் போகிறோம் சென்னையிலேருந்து? வேதாரண்யத்துலேருந்து என்ன பிளானு என்ன ஏதுன்னு நீங்கள் ஆர்எஸ் மணினோடனே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வேதாரண்யத்துலேயே நாகப்பட்டினம் ரூட்டில் ஓடுற அந்த விண்டேஜ் கிங் அந்த பஸ்ஸை தான் வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸு 4:45க்கே வந்து வேதாரண்யத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் எடுத்துருவாங்களாம். மணி இப்போ 4:45. நம்ம அண்ணன் தான் வந்து நடுவில் வண்டியை மறித்து ஏற்றி விட்றேன் அப்படின்னாங்க. என்னண்ணே கரெக்டாக ஏற்றி விட்ருவீங்களா? சரி பார்ப்போம். சரி ஓகேண்ணே. அண்ணன் என்னன்னா ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன ஏதுன்னு இன்னைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு செம்ம சீனிக்குது இன்னைக்கு. சரி வாங்க அப்படியே என்னன்னு பார்ப்போம். நீங்கள் அந்த பஸ்ஸை நம்ம வீடியோ எடுத்தே ஆகிறோம். என்னண்ணே எடுத்துடலாம்லண்ணே? நீங்கள் எடுக்கிறோம். அதனாலே வந்து நான் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேயே நிறையா ஷார்ட்லாம் எடுத்துருக்க மாட்டேன். நம்ம அந்த வண்டியில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வரலாம். அதாவது 4:45க்கு பார்த்தீங்கன்னா ஷெட்லேருந்து எடுத்து 5 மணிக்கு வேதாரண்யம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துருவாங்களாம். மணி இப்போ 4:50 ஆகுது. நம்ம வாங்க இன்றைக்கி அந்த பஸ்ஸை பாதியில் ஏறி நம்ம ரிட்டன் நம்ம நாகப்பட்டினம் போகிறோம் அந்த பஸ்ஸில் சூப்பராக. ஐசங்க பஸ் வந்துருச்சு. தேங்க்ஸ்ண்ணே. நம்ம இந்த பஸ்ஸில் நீங்கள் மாறி போக போகிறோம். தேங்க்ஸ்ண்ணே. அந்த அண்ணன்ட்ட சொல்லிடுங்க. பாய்ண்ணே.